Right, okay. Isma Imran, Sivani Michelle, Agla Falsi, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. Right, okay. எல்லாருக்கும் good evening, parents. Good evening. இன்னைக்கு பேரண்ட்ஸோடு நான் பேசுறதுக்கு விரும்பினேன்னு சொன்னா முதல் விஷயம் குரூப்ல நான் போடுகிற மெசேஜ்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பெரிய அளவில் எனக்கு ரிப்ளை வருவதில்லை. அதுக்குரிய காரணம் என்னன்னு அறிஞ்சு கொள்ள விரும்புறேன். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் குரூப்ல போடுற மெசேஜ்களுக்கு எனக்கு ரிப்ளை வருவதில்லை. பேரண்ட்ஸ் நீங்க எல்லாரும் பேசணும்னு விரும்புறேன். பிகாஸ் இது சீரியஸான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா பிசிக்கல் கிளாஸ் நான் எடுக்கிறது இல்லை. ரைட், உங்க பிள்ளைகளை நான் பார்த்து அவங்களோட கலந்து அவங்களோட புக்கை பார்க்கவோ இல்லாட்டி அவங்களோட பேசிக்கொள்ளவோ எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. அதனால நான் மெசேஜ் போடுற டைம் நீங்க மற்ற பாடங்களுக்கு என்ன செய்றீங்கன்னு தெரியல, பட் என்னுடைய இங்கிலீஷ் பாடத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புறேன். பேரண்ட்ஸ் நீங்க பேசலாம், நீங்க ஏன் எனக்கு ரிப்ளை பண்றீங்க இல்ல, மெசேஜ் போட்டா நீங்க ரிப்ளை பண்றீங்க இல்ல. ஃபர்ஸ்ட் அதுக்குரிய பதில நான் எதிர்பார்க்கிறேன். பேரண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன மாதிரி ரிப்ளை டீச்சர்? என்ன மெசேஜ், என்ன மாதிரி மெசேஜ் டீச்சர்? இது மட்டும் தான் வருது, ஜூம் கிளாसेस மட்டும் தான் வருது. அப்படியா? உங்களுக்கு எந்த மெசேஜ் வருது இல்லையா? இல்ல டீச்சர். இன்னைக்கு நான் போட்டிருந்தேனே, இன்னைக்கு நேற்று போட்டிருந்தேன். அனைத்து பெற்றோர்களுக்குமான ஒரு வேண்டுகோள், மேலே அனுப்பப்பட்டுள்ள ரெக்கார்டிங் கேட்டு பதில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன், நன்றி, ஆங்கில ஆசிரியர் போட்டிருந்தேன். மெசேஜ் உங்களுக்கு வர இல்லையா? ரெக்கார்டிங் ஒன்று அனுப்பி அதுக்குள்ள நான் தமிழால டைப் பண்ணி போட்டிருந்தேன். சாரி மிஸ், நான் பார்க்கல. இந்த சிவ பாபா பாத்துருக்கா போல. ரைட், அதுக்கு சஃபியா மட்டும்தான் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கா. யாரு சஃபியா இதுல இருக்கிறது? சஃபியா அந்த போன்ல இருக்கிறது யார்? மிஸ்ஸுக்கு ரிப்ளை போட்டது யார் இதுல இருக்கிறீங்க? இல்ல, ஓகே. ஒரு ஆள் தான் எனக்கு தம்ஸ் அப் ஏதோ போட்டிருந்தாங்க, மற்றபடி எனக்கு ரிப்ளை இல்லை. மற்ற பேரண்ட்ஸ் சொல்லுங்களேன், ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? நீங்க குரூப்ல பாக்குறீங்க இல்லையா? இல்லாட்டி பிள்ளைகள் பார்த்துட்டு சொல்லாம இருக்கிறாங்களா? என்ன பிரச்சனை? ஓம் டீச்சர், நான் அஹ்லட அம்மா கதைக்கிறேன். எனக்கு நேத்து நான் பார்த்தேன் உங்களோட மெசேஜ். நேத்து பிறநாள் தானே, அப்ப பிள்ளைங்க வீட்லீக்கெல்லாம் அந்த கொண்டாட்டத்துல இருந்தா நேத்து மட்டும் மிஸ் ஆகிட்டு சாரி டீச்சர். மற்ற நாள் எல்லாம் பார்த்து எல்லாம் அனுப்புறேன் நான். அஹ்லா ஃபஸ்லி. ரைட், ஓகே. பேரண்ட்ஸ் பேச விரும்புறேன். பிகாஸ் இது எனக்கு பெரிய ஒரு டிஸப்பாயிண்டட். என்னன்னு சொன்னா, எனக்கு 60 பிள்ளைகள் சார் கடைசியா எனக்கு தந்திருந்தார். இப்போ எனக்கு கிளாஸ்ல வர பிள்ளைகள் 35, 38, 40க்குள்ளதான் பிள்ளைகள் இருக்கணும். ஸோ சார் என்ன கேள்வி கேட்கிறார், மிஸ் ஏன் குறைஞ்சிருக்கு, ஏன் பிள்ளைகள் வாரினம் இல்லை? அப்ப எனக்கு என்ன பதில் சொல்றோன்னு தெரியல. சம்திங் என் பக்கத்துல ராங் எதுவும் இருக்குமா இருந்தா பேரண்ட்ஸ் நீங்க தான் சொல்ல வேணும். இல்ல எந்த பக்கத்துல பிழை இல்லைன்றதை நான் சாருக்கு சொல்றதுக்கு நீங்க தான் எந்த பக்கத்துல என்ன நடக்குதுன்றதை பார்த்து நீங்க தான் சொல்ல வேணும். பிள்ளைகள் கிரேட் 6 படினால பேரண்ட்ஸ் பெரிய அளவுல சொல்றதுக்கு துக்கம் நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. பெரிய லெவலான பெற்றோர் என்னோட பிள்ளைகளை குறித்து எதுவுமே பேசுறது இல்லை, கதைக்கிறது இல்லை, பிள்ளைகளோட நிலைமைகள் சொல்றது இல்லை. 1, 2 பேர், 3, 4 அவ்வளவுதான். மிச்ச பேரண்ட்ஸ் என்ன செய்றீங்க, எப்படி இருக்கிறீங்க, பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது.
ரைட். அப்ப நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கு. நான் லீவ் பண்ணி இன்னொரு டீச்சரை சார் நீங்க போட்டுக்கொள்ளுங்கன்னு நான் கான்ஃபிடென்டா சொல்லலாம். என் சைடுல எதுவும் பிழைகள் இருந்தா இதை நான் நீடிக்க விரும்பல. ரைட் பேரண்ட்ஸ், நீங்க விளங்கிக் கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னா நீங்களும் இதுல இருக்கிற எல்லா முக்காவாசி நான் அறிஞ்சிருக்கிறேன் சார்ட்டு. பேரண்ட்ஸ் கூட நீங்க படிச்சிருக்கிறீங்க, ஜாப்ஸுகள்ல இருக்கிறீங்க. அப்ப ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு பிள்ளைகள்கிட்ட நிறைய இருக்கும். அதுவும் இங்கிலீஷ்னு சொல்லிக்கல இன்னும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னும் இருக்கும் பிகாஸ் திஸ் இஸ் a language. They have to know the language. In the future they have to face everyone also. Everywhere they have to use the languages. So that's why you will expect me more than. Right? ஸ்கூலை விட நீங்க என்னட்ட கூட எதிர்பார்ப்பீங்க, எக்ஸ்ட்ராவா நீங்க படிப்பீங்க. என்ன சொன்னா ஆன்லைன்ல நீங்க படிப்பீங்கன்னா that's a reason you are going for a job. Parents are going for a job or something else. So நீங்க என்னட்ட எதிர்பார்ப்பீங்க, நாங்க வேலைக்கு போறோம், அப்பா மிஸ் பார்த்து கொள்ளுவாங்க. எனக்கு பெரிய டிசப்பாயிண்டட் 60 பிள்ளைகள் வந்த இடத்துல 40 பிள்ளைகள். வேர் இஸ் தேர் 20%, 20 people. So one of the reason I have to tell you, the payment also, they are giving you the less, right? I think 250 only you are paying for the English class. 250 ரூபாய் மட்டும்தான் நீங்க இங்கிலீஷுக்கு பே பண்றீங்க. I have to tell you one thing more. I'm doing online class for 1 hour. They have to pay me 1000 rupees for 1 hour. Right? நீங்க அறிஞ்சிருப்பீங்க எல்லா இடத்துலயும் ஆன்லைன் கிளாஸுக்கு 1 ஹவருக்கு 1000 எடுக்கிறாங்க. But I'm not doing this. Right? சாருடைய எதிர்பார்ப்பு வந்து பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளை இன்வால்வ் பண்ணணும். இப்படி படிக்கிறதுக்கு விரும்புகிற பிள்ளைகள் அநேகம் பேரை உள்ளெடுக்கணும் தான் அந்த 250ன்றது சார் எதிர்பார்த்து. அதனால டீச்சர்ஸ் வந்து படிப்பிக்க மாட்டாங்க. 250 பேரண்ட்ஸோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை வந்து டீச்சர்ஸ் சரியில்லை, அதனாலதான் 250 ரூபாய் எடுக்கிறாங்க. அது அவங்க நினைச்சிட்டு போறது ஓகே. What's the reason they are not attend the class? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கொள்ள நாங்க விரும்புறோம். 30 பேர் தான் நீங்க கிளாஸ்ல இருப்பீங்கன்னா பிரச்சனை இல்ல. நீங்க குரூப்ல பார்த்திருப்பீங்க 105 பார்ட்டிசிபென்ட் இருக்கிறாங்க. பட் still only 4 students are attending the class. Sometimes they are attending only 25, 28 or 23. Also 23 participants only. Right? குரூப்ல போட்டும் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லி போட்டும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை. ஸோ நான் இப்போ எனக்கு பெரிய பிரச்சனைன்னு சொன்னா சாருக்கு நான் ஒரு அப்டேட் கொடுக்க வேண்டியிருக்கு. வாட்ஸ் த ரீசன்? சார் கேட்குறேன், நான் உங்களுக்கு 60 பிள்ளைகள் தந்தேன் மிஸ், இப்போ குறைஞ்சிட்டாங்க, என்ன ரீசன் தெரியல, ஒரு கேளுங்க அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ் எனக்கு ஒரு பதில் தாங்க. நான் போடுற மெசேஜுகளுக்கு ரிப்ளை வர்றது இல்லை. வாட்ஸ் த ரீசன் ஃபார் தட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிள்ளைகள் தான் போன் பாவிக்கிறாங்களா? பிள்ளைகள் பார்த்து சொல்றது இல்லையா? இல்லாட்டிக்கு நீங்க தான் கேர்லெஸ்ஸா விட்டுட்டு இருக்கிறீங்களா? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. நீங்க சொன்னா தான் நான் அதை சாருக்கு சொல்ல முடியும். இல்லைன்னு சொன்னா நான் I have decided to leave from that class because I am doing with my struggle in my situation. நான் உங்களை இந்த situation நான் உங்களுக்கு சொல்றேன். I have 2 kids. First one only 2.5 years, only 2.5 first. Second one baby only 4 months. Right? These are my kids. So among these problem also I am doing this class because of the sirs required me to do this. So கேட்டதுனால இந்த 2 ப்ராப்ளத்தோடையும் தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நான் வந்து புக்கை ஸ்கிரீன்ல போட்டு பிள்ளைகளுக்கு வாசிச்சு விட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நான் சொல்றது இல்லை. என்னுடைய மனச்சாட்சியின் படி நான் வந்து பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி ஒரு விஷயம் பண்ணாலும் இந்த 30 பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் பண்ணாலும் போகணும் பண்றதுனால நான் மினக்கறேன்.
இருந்து பிள்ளைகளுக்கு தேவையான வீடியோஸ் நான் எடுக்கிறேன், ஆக்டிவிட்டீஸ்களை எடுக்கிறேன், அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியா கூட எனக்கு கிளாஸஸ் இருக்கு என்றது எனக்கு தெரியுது. பட் சம்டைம் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற விதங்கள் என்னட்ட இல்லாம இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, நான் இன்னைக்கு கேட்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடிதான் நான் செய்ய தீர்மானம் எடுக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாரும் பேசணும்னு விரும்புறேன். இதுல இப்போ 24 பேர் இருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் எனக்கு பதில் சொல்லுங்க. ரைட், ஓகே, நான் மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். டீச்சர் ரக்ஷனா வந்து 1 மாதம் தான் ஆகுது டீச்சர். கிளாஸ் 1 மந்த்ல கொஞ்சம் பரவாயில்ல டீச்சர், நல்லா கொஞ்சம் செய்யறா. நான் கேட்கிற முதலாவது விஷயம், எனக்கு ஏன் ரிப்ளை வர்றது இல்லை, பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து ரிப்ளை வர்றது இல்லை. நீங்க சொன்னீங்க ஓகே பிள்ளை பார்த்தா, மெட்டாக்கள் எனக்கு பதில் சொல்லல, அதுதான் கேட்கிறேன். பேரண்ட்ஸ் நீங்க சொல்லலாம், ஏன் எனக்கு ரிப்ளை பண்றீங்க இல்ல. நீங்க உங்களோட மொபைல எடுத்து பார்க்கலாம், எத்தனை பேர் நீங்க ரிப்ளை பண்ணி இருக்கிறீங்க என்னுடைய மெசேஜுக்கு அப்படின்னு. நீங்க மற்ற கிளாஸ் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஐம் சாரி டு சே தட். அவங்க பிள்ளைகள் வந்தா பரவாயில்லன்னு போட்டு விட்டுட்டு இருக்கலாம். பட் எனக்கு கஷ்டமா இருக்கு இப்படி இருக்க பிள்ளைகள். பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு வழங்கினா நான் கண்டினியூ பண்ணலாம். ரைட், நீங்க எல்லாரும் பேசலாம். Good evening, ma'am. Yes, அக்ஷயன் அம்மா. டீச்சர், நாங்க வந்து பிள்ளையோட கையில போனண்டா கொடுத்து வைக்கிறல்ல, நான் பார்த்து தான் அஹ்லா ஃபர்ஸ்ட் அம்மா கதைக்கிறேன். அஹ்லா ஃபர்ஸ்ட், ரைட். அக்ஷயம்மா. ரைட், அக்ஷயன் அம்மா. டீச்சர், அஹ்லா ஃபர்ஸ்ட் அம்மா, இந்த நான் பிள்ளை அக்ஷயன் அம்மா சொல்லுங்க, அவங்க லீவ் ஆயிட்டாங்க, சிக்னல் ப்ராப்ளம் போல. அக்ஷயன் மியூட் பண்ணுங்க, நான் மியூட் பண்ணவா? Right. Start ஆயிட்டு மிஸ். எஸ் எஸ், ஓகே ஆயிட்டு. என்னன்னா மிஸ், அதுல மெசேஜ்ல நானும் ரிப்ளை பண்ணலன்னு சொன்னா அதுல குறைபாடு தான் கேட்ட மாதிரி எனக்கு விளங்கிச்சுது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு குறைபாட்டையும் காணல. நாங்க வீட்டை இருந்து கொண்டு சரியான ஈஸியா வேற இடங்களுக்கு கொண்டு போகாமல், டயர்ட் ஆகாமல், வீட்லயே படிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாம, மேல ஆன்லைன் கிளாஸ்ன்றது சரியான கஷ்டமான விஷயம். அதுக்கு ஏன் ப்ரிப்பேர் பண்ணி சர்ச் பண்ணி பொருத்தமான விஷயம், வயதுக்கு ஏற்றது, சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி செய்யறதுன்றது உண்மையில சரியான விஷயம். சரியான கஷ்டமான ஒரு விஷயத்த நீங்கள் செய்யறதாலதான் நாங்க இப்போ அதை பற்றி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீட்டுல வேற எதையுமே சிந்திச்சோ குழம்புறதோ இல்லை. ஏன்னு சொன்னா அந்த எல்லாத்துக்கும் எங்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு டீச்சிங் மெத்தட்டை தான் நாங்க பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு சந்தோஷமான மெசேஜ் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சவரை நானே சொல்லிடுறேன். ஜெஃப்னா இந்துல இவன் டிவிஷன்ல அக்ஷயன் டிவிஷன்ல அக்ஷயனுக்கு ஹையஸ்ட் மார்க்ஸ் 96 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்க, அதுல என்ன குறைபாடுன்னு கேட்டதால நான் எதை சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் 100% நாங்க நல்ல சாட்டிஸ்பேக்ஷனா தான் இருக்கிறோம். அதெல்லாம் நான் ரிப்ளை பண்ணல. நான் அவர் மிஸ்ஸுக்கு மார்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தவர், அதை நானே சொல்லிட்டேன். நான் நினைக்கிறேன் மற்ற பேரண்ட்ஸுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் அல்லது வேற எங்கேயும் கிளாஸ்ல போட்டு கவனக்குறைவா அப்படி இருக்கணும் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னா பயனடைஞ்ச ஆக்களுக்கு அது இந்த பெருமதி வடிவா விளங்கும் மிஸ். நீங்கள் அதால மற்றவை பற்றி நீங்க பெருசா worry பண்ணாதீங்க மேடம். என்னன்னு சொன்னா நீங்க செய்யற சேவை உணர்ந்தாக்கள் நிறைய பேர் இருக்கிற மட்டும்தான் நான் நம்புறேன். சொன்னா நாங்கள் அதை முழுமையாக அனுபவிச்சிருக்கிறோம், இந்த பயனை பெற்றிருக்கிறோம். அதால நீங்கள்
பொறி பண்ணாமல் இருக்க வேணும் என்றுதான் நான் உங்களை கேட்டுக்கொள்றேன். ஓகே, தேங்க்யூ மிஸ். நீங்களும் மிஸ் ஒரு டீச்சர் அந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வழங்கும். தேங்க்யூ. அதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. என்னன்னு சொன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம இருக்கு. அது நான் ஃபீல் பண்றேன். நான் பேரண்ட்ஸ் அதை ஃபீல் பண்ணினமோ தெரியல மிஸ். இப்போ உங்களை மாதிரி தான் சொல்லணும் இல்ல மிஸ். எங்கட பிள்ளைக்கு இவோ இந்த லெவல்ல தான் இருக்கிறா, இவ்வளோ லெவல்ல தான் இருக்கிறா, அவ கொஞ்சம் நீங்க பாக்கலுமா அந்த மாதிரி கூட சொல்றாங்க இல்லையே பிள்ளைங்க கிளாஸ்ல. உங்களோட கிளாஸ்ல இப்படி ஈடுபடுத்துங்க, இல்லாட்டி இவாக்கு இந்த காரியம் விளங்கல, இதுல ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி கூட சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்லாம இருக்கல என்ன நடக்குதுன்னு சொன்னா அடுத்த விஷயம் என்ன பாதிக்குது என்று சொன்னா நிறைய பேர் பேமெண்ட்டும் கட்டுறாங்க இல்லையா சார்? எனக்கு சொன்ன காரியம் நிறைய பேர் பேமெண்ட் போடல மிஸ். அப்ப அதனாலதான் எனக்குரிய சேலரி வந்து லேட் ஆகுது. அப்ப சம்திங் ராங் தானே மிஸ்? இப்போ நான் படிப்பிக்கலன்னு சொன்னா பே பண்ணவும் கஷ்டமா இருக்கு. அத நாங்கள் உணர்ந்து அதன் பெருமதியை உணர்ந்து உண்மையா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணத்தான் வேணும். என்ன சொன்னா வெளியில பிசிக்கல் கிளாஸ் என்ன இல்ல வேற ஆன்லைன் கிளாஸ் என்று சொன்னாலும் இப்படி ஒரு குறைந்த கட்டணத்தோட ஒரு சேவை நோக்கத்தோட யாராலையும் செய்ய இயலாது. அதை உண்மையில நான் இந்த சந்தர்ப்பத்துல மற்ற பேரண்ட்ஸுக்கும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். நாங்கள் உண்மையா அந்த சிறிய தொகைக்கு சரியான பெரிய ஒரு பலனை தான் நாங்க பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப உண்மையில அந்த ப்ரிப்பரேஷனுக்கு சரி, கரண்ட் பில், அந்த டைம், அதுக்கண்டெல்லாம் ஒரு பெருமதி இருக்குது. நாங்கள் ஒரு சிறிய பேமெண்ட்ண்டா கூட அதை செய்யறோம்னு சொன்னாதான் அதுக்கு ஒரு பெருமதி இருக்கு. அதை நான் இந்த சந்தர்ப்பத்துல மற்ற பேரண்ட்ஸுக்குன்னு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அந்த மந்த் முடிகிறதுக்கு இடையில கட்ட சொல்லித்தான் சார் கேட்டுக்கொள்றவர். அது முதலாவதா கட்டணும்னு சொல்லி கேட்கறல. இப்ப ஃபர்ஸ்ட் வீக்ல கட்டுங்க அப்படின்னா சார் ஃபோர்ஸ் பண்ற இல்ல. அந்த மந்த் முடிய கிடையில அந்த பேமெண்ட்களை செய்தால் உண்மையில டீச்சர்ஸுக்கும் அது ஒரு உதவியா இருக்குமென்று நான் இந்த சந்தர்ப்பத்துல எல்லா பேரண்ட்ஸுக்கும் கேட்டுக்கொள்றேன். ஓகே மிஸ், தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ். மற்ற பேரண்ட்ஸ் பேசலாம். மிஸ் சொன்ன மாதிரி தான் நீங்க என்னோட பேச வேணும். நான் அதை எதிர்பார்க்கல. உங்களோட பிள்ளைகள் இல்ல அதாவது குறை இருக்கு மிஸ், நீங்க படிப்புக்கிற விஷயத்துல குறை நீங்க சொல்லலாம். நீங்க சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி நான் செய்யலாம். இல்லையான்னு சொன்னா நான் விலகி கொள்றது நல்லது. நான் என்னுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு 2 kids. நீங்க எல்லாம் நிறைய பேர் அம்மாக்கள் தான் இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ 2 பிள்ளைகள் சின்னாக்களை வச்சுக்கொண்டு கிளாஸ் செய்யறது எவ்வளவு கஷ்டம் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய நிலைமையை சொல்லித்தான் சொல்லுறேன். என்னன்னு சொன்னா உங்களுக்கு நான் படிப்பிக்கிற விஷயம் கஷ்டமா இருக்கு, பிள்ளைகளுக்கு விலகி கொள்ளுது இல்ல, மிஸ் வந்து விளையாடிட்டு இருக்கிறா, இல்லாட்டியே மாற்றிக்கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னா டிரெக்டா சொல்லுங்க. அதுக்குரிய சொல்யூஷன் சார் உங்களுக்கு செய்து தருவார். நான் வந்து லீவ் ஆகலாம், இன்னொரு ஆள் செய்யக்கூடிய ஒரு தகமையோட இருக்கிறவங்க செய்யலாம். இப்போ எனக்கு வந்து இப்போ நீங்க இப்போ உங்களோட பேசிக்கொண்டு இருக்க 2 கால் வருது. இப்போ 2 கால்ஸுமே இன்னொரு கிளாஸ் ஒன்று போட்டு தாங்க. ஐசிடி கிளாஸுக்கு கிரேட் 9, 10 போட்டு தாங்க, 11 போட்டு தாங்க. எனக்கு உண்மைக்கும் ஷெடியூல் இல்லை, டைம் ஷெடியூல் இல்லை. நான் உங்களுக்கு போய் சொல்லல. 2 கால்ஸ் இல்லை இப்போ வந்தது. பேரண்ட்ஸ் எடுக்கிறாங்க, பிள்ளைகள் விடுறாங்க, இல்ல மிஸ் எங்களுக்கு எடுக்க மாட்டீங்களா, ஒரு டைம் ஒன்று போட்டு ஒரு 1 hour 2 hour எடுக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி கெஞ்சுறாங்க. அப்ப நான் பார்த்தேன் இப்படி பிரச்சனைகள் இருக்கேக்கல. 60 பிள்ளைகள் தந்த சார், இப்போ 40 பிள்ளைகள், இப்போ 35 பிள்ளைகள் இருக்குன்னேக்க சம்திங் ராங். என்னில எதுவும் இருக்கு மாதிரினா நான் லீவ் ஆகுறது நல்லது. பிள்ளைகளையும் ஏமாற்றக்கூடாது, இல்லாட்டி பிள்ளைகள் டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு நீங்க சொன்னாதான் தெரியும். மிஸ் மாதிரி சொல்ல வேணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஐயோ மிஸ் சொன்னதான் கரெக்ட் அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு சிம்பதியை எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களோட பிரச்சனை இருந்திருந்தா சொல்லுங்க, அதைத்தான் நான் கேட்கிறேன். ரைட், யாருனிடாமா ரைட். குட் ஈவினிங் மிஸ். நான் ஜெயமா சிவலட்சுமி. ஜெருனி இந்த முறை 89 மார்க்ஸ் எடுத்துருக்கிறேன் வேம்படியில. வெரி குட். இவ்வளவு லிசனிங்கும் ஸ்பீக்கிங்கும் அவருக்கு லிசனிங் கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. இந்த முறை 14 மார்க்ஸ் எடுத்துக்கிறா. 15க்கு 1 பாயிண்ட் தான் மிஸ் பண்ணி இருக்கிறா. ரைட், ஓகே, வெரி குட்.
அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் கூட எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றது இவர் பிப்ரவரி மாதத்துல இருந்துதான் உங்களோட ஜாயிண்ட் ஆகி வந்து கொண்டு இருக்கிறா. அனிமா கிளாஸ் கட் பண்ணினு அவவே தானே போட்டு எல்லாம் செய்வா. உங்களோட கிளாஸ் அனிமா கட் பண்ற இல்ல. பேமெண்ட்டும் இந்த அளவு பேமெண்ட்ல ஒரு இடம் கிளாஸுக்கு போக இயலாது. சரியான மிக குறைந்த அளவில் நீங்க ஒரு நல்ல இதான் ஸ்பீக்கிங்கும் லிஸ்னிங்கும் நல்லாத்தான் போய் கொண்டு இருக்குது. நீங்க இதை விட்டு லீவ் ஆயிடாதீங்க மிஸ். நான் அதைத்தான் சொல்ல வந்திருக்கிறேன். நாங்க உங்களை மிஸ் பண்ண மாதிரி வந்துடும். இன்னொரு மிஸ் மிடத்து நாங்க எப்படி பிடிக்க இயலாது. மேல மேல படிக்கிறதுக்கு இப்ப மேல மேல போறதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் மிஸ். நீங்க லீவ் ஆயிடாதீங்க, கன்சிடர் பண்ணுங்க. அனிமல் இப்ப பேமெண்ட் இப்ப 5ஆம் தேதிக்கு முதல் மற்ற டியூட்டர் இல்லையா 5ஆம் தேதிக்கு முதல் பேமெண்ட் செய்யணும். தான் கிளாஸ்ல விடுவீங்க. அதே மாதிரி ஜனவரி 10ஆம் தேதிக்கு இடையில கட்டி அப்ப ஒரு இப்ப லைட் பில் கஸ்தூரி மிஸ் சொன்ன மாதிரி லைட் பில் நாங்க ஒரு டைம் கட்டுற மாதிரி இதையும் நாங்க ஒரு டைம்ல வச்சு உங்களுக்கான பேமெண்ட்டும் ஒழுங்கா வந்துருமென்று நினைக்கிறேன். அனிமா எல்லாம் அதை நீ செய்வினம் என்று எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ மிஸ். நீங்க உங்களைத்தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் மிஸ். ஓகேம்மா, தேங்க்யூ. மட்டாகல் எஸ் டீச்சர், நான் வருஷாட அம்மா கதைக்கிறேன். வருஷாடம்மா. நாங்க உங்கள்ட்ட ஆரம்பத்துல இருந்தே படிச்சு கொண்டிருக்கிறோம். உங்கள்ட குறைன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. நான் மெசேஜ் பார்த்தேன், பார்த்துட்டு உங்கள ஒரு குறையும் இல்லத்தானே, எங்களுக்கு உங்களோட படிப்பை பிடிச்சிருக்குன்னு சொல்லிதான் நாங்க படிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப அதாலதான் நான் ரிப்ளை பண்ணல உங்களுக்கு. நாங்க வருஷம் எந்த கிளாஸுமே உங்கள்ட்ட மிஸ் பண்றே இல்ல. அப்படி மிஸ் பண்ணினாலும் நான் உங்களோட கோல் எடுத்து கதைச்சு முதல் மிஸ் பண்ண கிளாஸ் எல்லாம் பாத்துறாங்க யூடியூப் இதுல போய். உங்களுக்கு உங்களோட இங்கிலீஷ் கிளாஸ் நாங்க வெளியில எங்கேயும் டியூஷனும் போறே இல்ல. உங்களதான் நம்பி இருக்கிறோம். மற்றவங்க எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ் பிரீத்திகா. என் அம்மாவும் அப்பாவும் மாமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அப்ப ரைட் அம்மா. ஓகே ஓகே ஓகே. பிறகு டைம் இருந்தா அம்மா கால் பண்ண சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே, மற்ற பேரண்ட்ஸ். டீச்சர் நான் சதன் அம்மா கதைக்கிறேன் டீச்சர். சாதன் அம்மா சொல்லுங்க. டீச்சர் நாங்க கொழும்புல இருந்து டீச்சர் ரைட் ஓகே கதைக்கிறோம். சதன் டீச்சர், எங்களுக்கு உங்களோட கிளாஸ் பிடிச்சிருக்கிறதுனால தான் டீச்சர் நாங்க கிளாஸ்க்கு அனுப்புறோம். எங்களுக்கு நாங்க கொழும்புல சுத்தி கிளாஸ் இருக்கு. கிளாஸ் நீங்க படிச்சு கொடுக்குறது எங்களுக்கு கிளியரா கேக்குது, விளங்குது டீச்சர். இதனாலதான் டீச்சர் இவர் நல்லா படிக்கிறதுனால தான் டீச்சர் டீச்சர் அதுக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகி வருதும்மா, கொஞ்சம் விளங்குது இல்ல. இப்ப கதைங்க பாப்போம் டீச்சர். ரைட் ஓகே, கேக்குதா? இப்ப கொஞ்சம் ஸ்டக் ஆகி வர மாதிரி இருக்குது. நீங்க நான் சதன் நீ படிச்சு கொடுக்குறது எங்களுக்கு கிளியரா கேக்குது. நீங்க அப்படின்னா வீடியோ ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சாதர். ரைட் டீச்சர், நாங்க கொழும்புல இருந்து கதைக்கிறோம். ஓகே, நீங்க படிச்சு கொடுக்கறது கிளியரா எங்களுக்கு விளங்குது டீச்சர். நானும் நீங்க படிச்சு கொடுக்கும்போது பக்கத்துல இருக்கிறது. ரைட். நீங்க இவருக்கு படிச்சு கொடுக்கறது நல்லா இருக்கிறதுனால தான் டீச்சர் எங்களோட மூத்தவரே உங்களுக்கு கிளாஸ்க்கு போட்டுருக்கேன் டீச்சர். கிரேட் 11க்கு கிளாஸ் எடுக்கிறீங்க தானே? ஓம். என்ன பேர் ஆளுக்கு? டீச்சர் அவருக்கு திலோஜன். ரைட் ஓகே ஓகே ரைட் ஓகே. வேற யாராவது அம்மாக்கள் பேசுங்களேன். அம்மாக்கள் சதன் நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு போல.
எஸ் டீச்சர். ரைட், ஓகே. நீங்க 7 மணினா கால் பண்ணி கதைக்கிறேன்னா கதைங்க. ஓகே, ரைட். மற்ற பேரண்ட்ஸ். குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங் மிஃப்லா. எஸ் மிஃப்லா அம்மா. மிஃப்லா அம்மா மிஸ். ஓ, நான் தொடர்ந்து மிஃப்லா உங்ககிட்ட தான் படிக்கிறேன். ஸ்டார்ட்ல இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை மிஸ். நல்ல படிப்பு, ஒரு குறையுமே இல்லை. நீங்க தொடர்ந்து படிப்பீங்க மிஸ். என்னடா இப்ப ஸ்கூல்ல டேர்ம் எக்ஸாம் நடக்குது. நாளைக்கு இங்கிலீஷ் பாடம். இன்றைக்கு உங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கலந்து கொள்ளணும். கட்டாயம் வராவிட்டா நீங்க வரையில நினைப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களோட கிளாஸ்ல கலந்து கொண்டது. நாளைக்கு இங்கிலீஷ் பாடம் எக்ஸாம். நீங்க தொடர்ந்து படிப்பீங்க மிஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ மிஸ். ஓகேம்மா, தேங்க்யூ. ரைட், ரக்ஷன். குட் ஈவினிங் டீச்சர். நான் ரக்ஷன் அம்மா கதைக்கிறேன். எஸ். மிஸ் உங்கள ஒரு குறையுமே இல்லை டீச்சர். அதாலதான் நாங்க ரிப்ளை பண்ணல. அந்த மெசேஜ் வந்து இப்ப வராக்கள் தானே செய்யணும் வந்துட்டு, அதனாலதான் ரிப்ளை பண்ணல. நீங்க லீவ் ஆயிராங்க. ரக்ஷன்ல எல்லாம் அவ்வளவோ மாற்றம் டீச்சர், இருந்ததுக்கு அவ்வளவோ மாற்றம். நாங்க சில நேரங்கள்ல கிளாஸ்ல அட்டென்ட் பண்றல, நீ வெளியில போனா அப்படி, அதனாலதான் சில நேரங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டி வர்றதில்ல. நான் இப்ப சில நேரம் டியூட்டில எடுத்து மிஸ் பண்ண கிளாஸ்ல பாக்குறாங்க. மற்றபடி உங்கள ஒரு குற்றம், உங்கள ஒரு குறையுமே இல்லை. அதனாலதான் நாங்க ரிப்ளை பண்ணல. அதுக்கு பிள்ளைகள் இருந்ததானே ரிப்ளை பண்ணோம். நாங்க கிளாஸுக்கு வராங்க, அதனால ரிப்ளை பண்ண தேவையில்லை. நீங்க லீவ் ஆகிறாங்க டீச்சர். இந்த கிரியோசன இந்த கிளாஸ். ரைட், ஓகேம்மா, தேங்க்யூ. டீச்சர், எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், நான் கிருஷ்ணவின் அம்மா டீச்சர். எஸ், கிருஷ்ணவி அம்மா. ஓ டீச்சர். ஓ, எங்களுக்கு செவ்வாய் வியாழனும் கிளாஸுக்கு போயிட்டு வர லேட் ஆகுறது. அதெல்லாம் லேட்டா ஜாயின் பண்றாங்க. ஆனா நாங்க ஜாயின் பண்ணாம விடுறோம் இல்ல டீச்சர். அதுல ஆனா உங்களோட படிப்புல எந்த வித பிரச்சனையும் ஒன்றும் இல்லை டீச்சர். ரைட், ஓகேம்மா. கதைக்கிறார்கள் தான் கதைக்கிறாங்க, மெட்டாக்கள் யாரும் கதைக்கலையே. நீங்க கதைக்கிறீங்க தானே. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மந்த்லி பீஸ், இந்த மாத பீஸ் கட்டணும். மற்றபடி மற்ற எல்லாம் கட்டிச்சேன். ரைட், ஓகே. ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. வணக்கம் மிஸ். எஸ், ரக்மாடம்மா. மேடம், மிஸ் எந்த குறையும் இல்ல மிஸ். மகளுக்கு மத்த மகளிட கிளாஸ் சேர்ந்து அப்படி ஜூம் கிளாஸ் நடக்குற அந்த டைம்ல தான் சில டைம்ல ஜாயிண்ட் ஆகிப்படுகிறல. மத்தபடி வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் மேடம்ஸ்க்கு அனுப்புறேன். ரைட், ஓகேம்மா. ரக்மாட அண்ணா யாரோ இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்றாரா? ஓ, மகான் ஜாயின் பண்ண ஓ லெவல். ரைட், ஓகே, ஓகேம்மா. மிஸ் நல்லா செய்யற, மகளும் செய்யற, நல்லா பண்றா மிஸ் இந்த கிளாஸும். ஓகேம்மா, தேங்க்யூ. ரைட், ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க. கதைக்காத பேரண்ட்ஸ் நீங்க கதைக்கணும்னு விரும்புறேன். இப்போ கதைக்கிறவங்க தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறீங்க. கதைக்காத பேரண்ட்ஸ் யாராச்சும் சொன்னீங்கன்னா நல்லா. அடுத்த கட்டம் இன்றைக்கு வந்து 25 பேர் தான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா சார்கிட்ட சொல்லி இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வராத ஆக்களையே லீவ் பண்ணி விட்டுட்டா லேசு போல இருக்கு. 20 பேரை தான் மிஸ் டார்கெட் பண்ணி கொண்டு இருக்க முடியும். என்ன சொன்னா 100 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் சாரும் பேமெண்ட்களையும் செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு 50 பேர் அந்த மாதிரி 50 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் சார் எனக்கு பேமெண்ட் செஞ்சு கொண்டிருக்கார். ஸோ நான் இப்போ சார்கிட்ட சொல்லி கிளாஸ்ல இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுற பிள்ளைகளோட மட்டும் நான் ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போ நான் இதை மட்டும் சாருக்கு சொன்னா சரி. யாரு இப்போ யாரோ நீங்க பேசுனீங்க? ஹரிஸ்ரீ. ஹரிஸ்ரீ.
மிஸ் உங்களோட கிளாஸ்ல குறைந்த ஒண்ணும் இல்ல, நீங்க மெசேஜ் போட்டிருந்தீங்க குறைகள் இருந்தா சொல்லுங்கன்னு. குறைகள் இல்லாதனால தான் மிஸ் மெசேஜ் எதுவும் பண்ண கிடைக்கல. மற்றது எங்களோட மகன் கிளாஸுக்கு கண்டினியூஸா வருவாரு. இருந்திருந்து ஒவ்வொரு நேரம் எதுவும் வெளியே பயணம் போயிருந்தா மட்டும்தான் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ண இல்லாம போறது மிஸ். அது தவிர நாங்க வாரதுனால தான் மிஸ் நான் மெசேஜ் எதுவுமே போடல. உங்களோட இக்னோர் பண்ணணும்னு நான் நினைக்கல. மிஸ் கிளாஸ் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இந்த 2 கிழமைக்கு 2 கிளாஸ் செய்றீங்க, அதையும் நான் கூட்டி தரையிலுமான்னு நான் கால் பண்ணி கேட்போமான்னு நினைச்சது. மிஸ்ஸுக்கு டைம் இருக்கோ தெரியாதுன்றனால தான் நான் கேட்கல. சரியில்லை தானேன்னுட்டு எங்களுக்கு டைம் நாட்களை கூட்டி தந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். பிள்ளைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது நல்ல சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பாபாவோட அதனால தான் கால் பண்ணி ஒன்னும் கதைக்க இல்லை. இல்ல அது பிரச்சனை இல்லை. நீங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னா பிரச்சனை இல்ல. நான் அதை ஏதாச்சும் செட் பண்ணி கொள்ளலாம். அப்ப சில விஷயங்கள் சேரும் சொன்னார், அவங்களை ப்ராக்டிஸ் பண்றது கொஞ்சம் சான்ஸ் கொடுக்க சொல்லி. அப்ப நான் அதையும் செய்யறதுக்கு நான் பாக்குறேன். மற்ற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருந்தா நீங்க சொன்னா நான் செய்து கொள்ள முடியும். மிஸ் நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இண்டிவிஜுவலா நீங்க கேர் பண்றீங்க, அதை நான் பாக்குறேன். சம்டைம் நீங்க ஒவ்வொரு பிள்ளைல நீங்க கதைச்சு இதாக்குற நேரம் கொஞ்சம் இந்த டைம் கூட போகுது போல அதுவும் தோணுது எனக்கு. நீங்க நிறைய அந்த ஒரு பிள்ளைல கொஸ்டின்ஸ் கேட்டு அப்படி செய்யக்கல டைம் அப்ப இன்னும் டைமை கொஞ்சம் கூட்டி செய்தாலே நல்ல போல தோணுது. கொஞ்சம் மேலும்டா செய்யுங்க மிஸ், இல்லாட்டி கஷ்டப்படாதீங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. நீங்க அப்படி லீவ் ஆகுறேன் அப்படி எல்லாம் கதைக்காதீங்க, சரியில்லை எங்களுக்கு கவலையா இருக்கு. இல்ல லீவ் ஆகுற மீன்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா இப்போ நானும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கேன். அப்ப என்ன எதிர்பார்த்து இந்த கவலைப்படுறதுன்னு எனக்கு நல்லா புரியுது. சார் அங்கால பக்கம் ப்ரெஷர் பண்ணிக்கல, நீங்களும் என்னடா பிள்ளைகள் சடனா ரிடியூஸ் ஆயிக்கொண்டே போறாங்க, என்ன பிரச்சனை நீங்களும். சார் ப்ரெஷர் இல்ல, சார் ப்ரெஷர் பண்றது இல்ல. சார் கேட்டார் மிஸ் இப்படி குறையுது, அப்ப அதனால பேமெண்ட்டும் குறையுது அன்னைக்கு அவருக்கும் கஷ்டமா இருக்கு, எனக்கு பேமெண்ட் கொடுக்க. அப்ப ஏன் வாராங்கள் இல்லைன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. பிள்ளைகள் ஏன் ஜாயின் பண்ணுறாங்க இல்ல, என்ன நடக்குது, நான் என்ன செய்ய வேணும்ன்றதை நான் யோசிக்கணும் தானே. அதனாலதான் இன்னைக்கு பேரண்ட்ஸோட கதைப்பம் யோசிச்சேன். ரைட், தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. மட்டாக கதைக்காதாக பேசுங்க. வேற யாரு? விஷாலினி, நித்துமி, வேற யாரு இருக்கிறார்? விஷாலினி மிஸ் மியூட் பண்றேன்னா. கதைக்கிறீங்களா விஷாலினி? ஆமா. அவ உங்களோட கிளாஸ்ல நல்லா கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்றா மிஸ். அவட இங்கிலீஷ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு மிஸ். நீங்க லீவ் பண்ணாதீங்க மிஸ். ஏதாச்சும் நான் செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாச்சும் மிஸ் ஏதாச்சும் வித்தியாசமா செய்தா பிள்ளைகளோட அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம்? எக்ஸாம் பேப்பர்ஸ் ரொம்ப செய்யுங்க மிஸ். ரைட், ஓகே. எக்ஸாம் டைமுகள் அதான் எனக்கு என்னச்சுன்னா 1 hour தானே கிடைக்கிறது, 2 days தானே, 8 கிளாஸ் தானே. அப்போ ஸ்கூல்ல மாதிரி எனக்கும் செய்து கொள்ள கஷ்டமா இருக்குன்னு சொன்னா சில பிள்ளைகளுக்கு உண்மைக்கும் அது பிள்ளைகளுக்கு விளங்காமையும் இருக்கு. அவங்க அதை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பிள்ளைகள். அப்ப எனக்கும் கிளாஸுகள் போட்டுக்கொள்ள தெரியுது இல்ல, 8 கிளாஸ் தானே மாசத்துல. அப்ப எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ண இல்லாது தானே. இப்ப 3 மாசம் மட்டும்னா 24 கிளாஸ் தான். அப்போ 24 கிளாஸ்ல பிள்ளைகளோட சிலபஸ் முடிச்சு அவங்களுக்கு அந்த விளங்கி கொள்ளுற அளவுக்கு கொண்டு போக எனக்கும் கஷ்டமா இருக்கு. நான் பாக்குறேன், நான் யோசிக்கிறேன் என்ன செய்யலாம்னு. நல்ல மாமா, நல்ல டீச்சர் 7 days கிளாஸையும் மண்டேல ஒரு ரிவிஷன் மாதிரி செய்யுங்க டீச்சர். 7 days 8 கிளாஸ்ல 8 கிளாஸ் தான் டீச்சர். அதுல 7 days எடுத்துட்டு ஒரு கிளாஸ்ல அந்த 7 days ரிவிஷன் பண்ணுனா என்ன டீச்சர்? ரிவிஷன் நான் என்னன்னா
நான் யோசிச்சது இப்போ சார் சொன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷையும் பல்லலா கொண்டு போக சொல்லி டிக்டேஷன் அப்போ எல்லாத்தையும் ஒரடியா கொண்டு போக சொல்லிக்கல. நான் யோசிச்சேன் வந்து யூனிட் பேப்பர்ஸ்கள் நான் பிள்ளைகளுக்கு செய்யறேன். நான் டேக்கு அவங்க யூனிட் முடிய இந்த யூனிட் பேப்பர் செய்வேன். அதுல எல்லா விதமான படிச்ச எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அப்ப அவங்க பேப்பர் செய்யக்குள்ள அந்த யூனிட் ஃபுல்லா முடிஞ்சிடும். அந்த யூனிட்டை முடிக்கலாம் அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும் தானே, கண்டினியூஸ் இருக்கும். அப்ப அந்த யூனிட் பேப்பரை செய்யக்கல யூனிட்டா முடிஞ்சிடும். இப்ப கடைசியா எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஒரு 1 monthல ஒரு 3 பேப்பர் செய்து விட்டேன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு அது லேசா இருக்குமென்னு சொல்லி யோசிச்சேன். ஓகே தேங்க்யூ டீச்சர். ஓகேம்மா, தேங்க்யூ. வேற யாரு? உங்களோட குறை சொல்லுறதுக்கு நீங்க நல்லா படிப்பிக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு விளங்குது டீச்சர். ரைட் அம்மா. வேற ஏதாச்சும் நான் செய்யணும்னு விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? ஹலோ, ரைட். அபிஜன் அப்பா. வணக்கம். அபிஜன் அப்பா பேசுறேன். வேற படிச்சதுக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியா உங்கள்ட்ட தான் படிப்பேன். மற்றது வேற கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பழைய விட இப்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே டீச்சர், வேற என்ன சொல்றது? நீங்க உங்கள்ட்ட தான் தொடர்ச்சியா படிப்பேன். தேங்க்ஸ். ரைட். ஓகே. ஏதாவது குறைகள் இருந்தா நீங்க சொல்லலாம். அஜிந்தன் அம்மா இருக்கிறீங்க. அஜிந்த அம்மா இருக்கிறாங்க. வேலையா இருக்கிறா, நான் பேசுறேன். ஓகே பிரச்சனை இல்லை. அபிஜன் அப்பா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய். ஓகே. அஜிந்தன் அம்மா மியூட் பண்ணினீங்க போல. சஸ்வினுக்கு வேற கிளாஸ் இருக்கிறதால உங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம இருக்கிறது. இனி இந்த மந்த்ல இருந்து ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்றைக்கு நான் ஜாயின் ஆயினா டீச்சர். ஓகே, ஸ்டார்ட்ல 4-5 கிளாஸ் வந்தவர் நல்ல இதா இருந்தது. நீங்க லீவ் ஆகாதீங்க. நான் இந்த இனி வார கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா வர விடுறேன். ஓகே. அம்மா கதைக்கிறேன். அஜிந்தன் அம்மா சொல்லுங்க. படிச்சதுல இருந்து நீங்க லீவ் பண்ணாம படிப்பீங்க. மிஸ் எங்களை படிப்பிக்கிறது நல்லா இருக்குது. ரைட். வேற ஏதாவது நீங்க நான் செய்யணும்னு விரும்பினா சொல்லலாம். இல்ல இதுவே நல்லா ஓகே, நல்லா இருக்குது. ரைட். ஓகே. அப்ப யாருக்குமே ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இத சாருக்கு அறிவிக்கலாம். ஓகே, எல்லா பேரண்ட்ஸுக்கும் தேங்க்யூ. இன்னைக்கு உங்களோட டைமை நீங்க கொடுத்ததுக்கு நன்றி. முடிஞ்ச அளவு பிள்ளைகளை கிளாஸ்ல என்னால முடிஞ்ச அளவு நான் செய்ய பாக்குறேன். மிஸ், நான் ஜனதன் சார் கதைக்கிறேன். நான் இப்ப ஜாயின் பண்ணேன். எஸ், நீங்கள் மீட்டிங் சார் இருக்கிறாரு. சார் கதைக்கலாம். சார் கதைங்க. ஓகே, நான் வீடியோ ஆன் பண்ணலாம் தான் நான் கதைக்கிறேன். பேரண்ட்ஸுக்கு வணக்கம். நான் கதைக்கிறது கேக்குதா? ஆம் சார், கேக்குது. சரி, ஓகே. நான் கணக்க கதைக்கிற ஒன்றும் இல்லை மிஸ், முழுக்க கதைச்சிட்டா. ஒரு விடயம், மிக முக்கியமான விடயம், இந்த மிக குறைஞ்ச கட்டண அடிப்படையிலான வகுப்புன்றது அடிப்படையில உங்களுக்கு தெரியும், உங்களோட பிள்ளைகள்கிட்ட புறப்படுற